விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு 3 முக்கிய பாவங்களை அவர் கடிந்து கொண்டார். நம்ம நிறைய யோசித்து வைத்திருந்தாலும் விவிலியத்திலே முதலாக அவர் பரிசேயரையும் சதிசேயரையும் பார்த்து அதிகமாக அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்வது என்னவென்றால், கடினமான இதயத்தோராய் இருக்காதீர்கள். கடினமான இதயத்தோராய் இருக்காதீர்கள். ஆண்டவர் இயேசு விவிலியத்திலே சொல்லுகிற முதல் பாவமாக இது இருக்கிறது. கடினமான இதயத்தோராய் இருக்காதீர்கள். உன் மனசு இழகவே இழகாதா? ஏன் இப்படி இருக்கிற? கல்லு மாதிரி வச்சிருக்கிற உன் மனசு, உன் கால் கோயிலுக்கு வரவே வராதா? எனவே கடவுள் இயேசு நமக்கு சொல்வது கடினமான இதயத்தோராய் இருக்காமல் இருப்பது. இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒரே ஒரு தான், ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுங்கள். இதெல்லாம் நிறைவேற்றணும். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் முதலாக கடினமான இதயத்தோராய் இராதீர்கள். இரண்டாவதாக மன்னிப்பு. யார் யாரெல்லாம் மன்னிக்காம இருக்கிறீங்களோ அதுவே இரண்டாவது பாவமாக இருக்கிறது. எத்தனை வாட்டி? ஒரு முறையா? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறாரு? 70 முறை சொல்லியிருக்கிறார். மன்னிக்காம இருக்கவே கூடாது. மன்னிக்காம இருக்கிறது பாவம். ஆண்டவர் இயேசுவே விவிலியத்திலே சொல்லுவது இதுதான், மன்னிக்காமல் இருக்கிறவர்களுக்கு பாவம் துரத்தி கொண்டே இருக்கும். சாவும் தருவாயிலும் வேதனை ஆணிகளால் உடலிலே குத்திய பொழுதும் ஆண்டவர் இயேசு சொல்லுவது, தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிலே அவர்கள் எல்லோரும் கல்லெறிய காத்து கொண்டிருந்த பொழுது, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாமல் இரு என்று சொல்லுகிறார். இதில் ரொம்ப பெரிய இது என்ன அப்படின்னு சொன்னால், முந்தின நாள் நைட்டு அவங்க ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பரிசேயர். அடுத்த நாள் காலையிலே அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கூட்டிட்டு வராங்க. ஸோ இயேசுவினுடைய புதுமைகளை கண்டவர்கள் அடுத்த நாள் காலையில் இவளை எப்படியாவது தள்ளணும் அப்படிங்கிற ஒரு இதில் வர்றாங்க. எனவே அந்த கடினமான இதயத்தையும் மன்னிக்காமல் இருக்கக்கூடிய இதயத்தையும் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். அது ஒரு பாவமாக சொல்லுகிறார். மூன்றாவதாக தாலந்து உவமை. தாலந்து உவமை எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானா? உங்கள் ஒவ்வொருவருக்குமே திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறமையை யார் யாரெல்லாம் பயன்படுத்தாம அப்படியே ரங்கு பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறீங்களோ அதுவுமே பாவம் என்று சொல்லுகிறார். ஞானஸ்தானம் பெற்றுவிட்டோம், புதுநன்மை வாங்கிவிட்டோம், பெற்றுக்கொண்டோம், உறுதி பூசல் பெற்றுவிட்டோம், திருமணம் ஆகிவிட்டது, திருவருட் சாதனங்களை பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் தாலந்து போல உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய தாலந்து போல உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாலந்துகளை பெருகச் செய்வது யாருடைய பொறுப்பு? நீ ஒரு ஆள் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன்னா உன்னை பார்த்து இன்னும் 4-5 பேர் ஞானஸ்தானம் வாங்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்காக சொல்லுவது. அந்த தாலந்து உவமையிலே முக்கியமாக கருதக்கூடியது அதுதான். எனவே பாவம் என்பது நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காரியங்களை எல்லாம் நான் 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்காக மாற்றுவதுதான் நம்முடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் முதலிலே கடின இதயம் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக மன்னிக்க வேண்டும். மூன்றாவதாக உங்களிடம் இருக்கக்கூடிய தாலந்துகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டும். கதை ஆகும் மனிதர்கள். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு கதை இருக்கு. எப்போ இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு நமக்கெல்லாம் ஒரு கதை இருக்கும். அவனா கோயிலுக்கே வரமாட்டான், எந்த காரியமாக கேட்டாலும் மூஞ்சி அப்படியே தூக்கி வச்சிருப்பான். இதெல்லாம் நம்முடைய கதைகள். எனவே நாம் வாழுகிற பொழுது எந்த கதையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? கதையாகும் மனிதர்கள். அன்னை தெரேசாவினுடைய கதை,
அப்துல் கலாமினுடைய கதை, இயேசுவினுடைய கதை, இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கிறது. இந்த கதையை அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள், எதன் அடிப்படையிலே உருவாக்கினார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நாம் வந்து விட்டோம், பிறந்து விட்டோம், கருவறையிலே நாம் பிறந்து விட்டோம். ஆனால் நம்முடைய இதயத்தினுடைய கருவறையிலே இயேசுவை கருவுறச் செய்து, நம்முடைய இதயத்திலே இயேசுவை கருவுறச் செய்து அந்த இயேசுவாக நாம் பிரதிபலிக்கிற பொழுதுதான் நாமும் இயேசுவை போல ஒரு கதையை உருவாக்க முடியும் என்பதை நம்முடைய மனதிலே நாம் இருத்திக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. எப்படி அந்த கதையாகின்ற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எல்லார்கிட்டையுமே ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கு. யார் யார்கிட்ட எல்லாம் கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்றெல்லாம் அல்ல. எனக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன் என்கின்ற கொள்கை பிடிப்பு உள்ள மக்களாக இருக்கிறவர்கள் தான் உண்மையாக ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றியும், ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி கதை ஆகின்ற மனிதர்களாக மாறுகிறார்கள். கொள்கை பிடிப்பு. எல்லாருக்கும் கொள்கை பிடிப்பு இருக்குதா? நான் நல்லா படித்து நல்ல வேலையில் அமர்ந்து நல்ல திருமணமாகி நல்ல செட்டில் ஆகிறதான் என் கொள்கை, அதோட முடிஞ்சிச்சு காரியம். இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்க, நாம் கதை ஆக வேண்டும் என்றால் 4 பேருக்கு நல்லது செய்யணும், 4 பேர் பார்க்கும்படியாக கேட்கும்படியான நல்ல காரியங்களை செய்வதன் மூலம் நாம் நல்ல மனிதர்களாக மாறுகிறோம். இரண்டாவதாக, என்னுடைய வாழ்வு ஒரு நல்ல கதையாக மாற வேண்டும் என்றால் ஆத்ம சோதனை. நான் தான் நம்முடைய ஆராதனையிலே சொன்னேன், ஒரு நாள் சுத்தம் செய்யவில்லை என்றால் தூசி, ஒரு வாரம் என்றால் குப்பை, ஒரு மாதம் என்றால் வலை சிலந்தி, ஒரு ஆண்டு என்றால் பாலடைந்த மண்டபம் போல. எனவே ஒவ்வொரு நாளுமே ஆத்ம சோதனை செய்ய வேண்டும். வாரத்தில் 7 நாட்கள், 2 நாட்கள் நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், 3 நாட்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு ஏன் கொடுக்கிறீங்க? விவிலியத்திலே, அதாவது விவிலியத்தில் சொல்வது என்னவென்பது, நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வருகிற பொழுது அவர் உங்களை பார்க்கிறார், நீ என்னவெல்லாம் செய்கிறாய் என்று அவரும் யோசிக்கிறார். ஆனால் நீங்கள் வருவது எனக்கு இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் என்று அல்ல, மாறாக ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் அல்லது இந்த நாட்கள் முழுவதும் நான் என்ன செய்தேன், நான் ஏன் இதை செய்யக்கூடாது, இது செய்தால் எப்படி இருக்கும் என்று ஆத்ம சோதனை செய்கிற பொழுதுதான் உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களும் ஒரு மாற்றம் பெறும். நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அது மாறும், உங்களுடைய வாழ்வு கதையாக மாறும். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். என்னுடைய கொள்கையை நாம் மாற்றிக்கொண்டு ஆத்ம சோதனை தினம்தோறும் நாம் செய்கிற பொழுது ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம் என்ற சிந்தனையிலே தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் குழந்தை இயேசு வழியாக ஆசீர்வதிப்பாராக.